இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது? How can we use English sentences in English? How can we frame sentences in English? How can we talk in English? How can we speak in English? என்று present continuous tense என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் இந்த present continuous tense. What is happening now? இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்கிய அமைப்பு தான் இந்த present continuous tense என்ற அமைப்பு. எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? எப்பவுமே அது அழகா தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லணும்? எப்போதும். எப்பவுமே அப்படிங்கிறது நம்ம கொலோக்கியலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எப்பவுமே, அவன் எப்பவுமே இப்படிதான். எப்போதும் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? யோசிச்சு வச்சிட்டீங்களா? கரெக்டான்னு பார்ப்போமா? ஆல்வேஸ். ஒரு ஹோட்டல் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல், கிருஷ்ண விலாஸ் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அங்கதான் எப்பவுமே நீங்க போய் சாப்பிடுவீங்க. எப்பவுமே நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க ஹோட்டல் போனீங்கனாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஹோட்டலுக்கு தான் நீங்க எப்பவுமே போவீங்க. சில பேர் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு போனா அந்த ஹோட்டல் அப்படின்னு. எப்பவுமே, ஆல்வேஸ். இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, யூசுவலி. யூசுவலி, யூசுவலிங்கிற ஒரு வேர்டு. எப்போதும் அப்படிங்கிறது 10%. யூசுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா, நார்மலா, பொதுவா, யூசுவலா. ஆனா எப்போதும் கிடையாது, அப்பப்போ அப்படிங்கிறதுக்கு யூசுவலி. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். யூசுவலி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஆனா எப்போதும் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்பவுமே அங்கதான். யூசுவலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்போதும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்பெல்லாம். கிருஷ்ண விலாஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஹோட்டல் எப்பவுமே he is taking food. He is taking food. அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தமிழ்ல ஆக்சுவல் மீனிங். நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா யூசுவலா, எப்பவுமே, ஆல்வேஸ் அந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல தான் அவர் சாப்பிடுவார், வேற எங்கேயும் போக மாட்டார். அத நம்ம எப்படி சொல்ல போறோம்? he is taking food. அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங் தமிழ்ல பாத்தீங்கன்னா. அட், எங்க, அட்டுங்கிறது எங்க, அந்த இடத்துல, அங்க. அட்டுனா என்ன?
அங்கே, அந்த பர்டிகுலர் பிளேஸ். இந்த அட் எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்திலே, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே. If you want to indicate a particular place, if you want to indicate a specific place, if you want to indicate a specific place, அந்த இடம் தான், அந்த குறிப்பிட்ட இடம், அதை நீங்க இண்டிகேட் பண்ணணும்னா நீங்க பயன்படுத்தக்கூடியது இந்த அட். He is taking food at கிருஷ்ணா விலாஸ். எப்பவுமேன்னு சொல்லலாம், அவர் அந்த குறிப்பிட்ட அந்த கிருஷ்ண விலாஸ் என்ற ஹோட்டலிலே சாப்பிடுகிறார். எப்பொழுதுமே சாப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஆல்வேஸ். ஆல்வேஸ். இந்த ஆல்வேஸ் எங்க பயன்படுத்துவோம்னா இந்த ஏஸ்க்கு பக்கத்துல. he is always taking food at கிருஷ்ண விலாஸ். எப்பொழுதுமே he is always taking food at கிருஷ்ண விலாஸ். இதான் எப்பொழுதுமே, always. he is always taking food. இதை யூசுவலி போட்டீங்க அப்படின்னா usually taking food. He is always taking food at that particular hotel, Krishna Vilas. He is usually taking food at Krishna Vilas. So always and usually இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். அவன் எப்பொழுதுமே பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் எப்பவுமே பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறத நீங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? யோசிச்சு வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.